எங்கெல்லாம் புரிய யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை நாடாவட்டி திறந்து வைத்தனர். முற்றவழி மைதானத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 8:30 மணி வரையில் இடம்பெறவுள்ளது. 15வது வருடமாக நடைபெறும் இந்த கண்காட்சி வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்னும் துணைப்பொருளில் நடைபெறுகின்றது. இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தொழில் முயற்சியாளர்கள், வர்த்தக வல்லுநர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஒன்றிணைத்த பொருளாதார நிகழ்வாக இக்கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக பிராந்தியத்தின் பொருளாதார ஆற்றல் மற்றும் செழிப்பான தொழில்துறை என்பவை விரிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட விற்பனை காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் நிர்மாணத்துறை, சுற்றுலாத்துறை, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல், கல்வி, வாகனம், விவசாயம், ஆடை உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கண்காட்சியில் கல்வி முகாமைத்துவ நிலையங்களையும் நிறுவியுள்ளதாகவும் கண்காட்சி நடைபெறவுள்ள தினங்களில் உங்களிடம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வந்து ஒப்படைத்து பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க பங்களிப்பு செய்யும்படி கோருகிறோம் என கண்காட்சியின் ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர். இந்த கண்காட்சி கூடங்களை வந்து பல நிறுவனங்கள் தமது உற்பத்தி பொருட்களை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இண்டிகா கலூட்டா இந்த லோயலில் வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு பார்க்குறதுன்னு கொடுத்த லோயலில் வந்து ஃப்ரீயாக எடுத்து சாப்பிடுவோம் தெரியல. எங்கெல்லாம் இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த அண்ணன் வந்து இருந்து எல்லாத்தையும் முன்னாடி சாப்பிட்டு கொண்டு குடிச்சுட்டுருப்பேன். எங்கெல்லாம் ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்தாங்க அந்த இடத்துல நான் வந்து தொடர்ந்து குளிச்சு கொண்டு வருவேன். பல்லு கிளீன் பண்ண
உத்தரவாதம் உத்தரவாதம் எல்லா பொருட்களுக்கும் இந்திய பொருள் சின்ன சைஸும் இருக்குது. இதுனா 1,60,000. இது வந்து எங்களுக்கு மவகனி இருக்குது. மற்ற எல்லா ப்ரைஸ் 1,60,000 இருக்குது. 1,30,000 இருக்குது. 34,000 இருக்குது. உள்ளே இருக்குது. உள்ள வாங்க. நிறைய புத்தகங்களும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. விற்பனை கூடங்களுக்கு புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. விஜயம் செய்து உங்களை இதை அன்புடன் அழைத்துக் கொண்டிருப்போம். எனவே ஒரு சொல்லும்போதை அழைத்து நிற்பதில் மகிழ்ச்சி அடைத்துக் கொள்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கையினுடைய முதற்தரமான சாதனை வகைகளை வழங்கிக் கொள்கிறார். இப்படி எத்தனை 1000 ரூபாய்களுக்கு நீங்கள் கொள்முதல் செய்கின்றீர்களோ